வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு ஒன் டே டிரைவ் ரொம்பவே த்ரில்லிங்கான அட்வென்ச்சரான, அதுவும் வைல்ட் அனிமல்ஸ் நடமாடுற இடத்துல காடு மலைன்னு ஏறி இறங்கினா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஒன் டே டிரைவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் எல்லாரையும் ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க, இதுக்கு முன்னாடி நான் காஷ்மீர் சீரீஸை 18 எபிசோடாக பிரித்து போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அதோட பிளேலிஸ்ட்டை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி தின்பம் மலை ஏறி அங்கேருந்து ஹாசனூர் கிராமமில் போய் ஒரு பிரேக் எடுப்போம். ஸோ அங்கே இருந்து கர்நாடகா பார்டரில் என்டர் ஆகி பந்திப்பூர் வழியாக முதுமலை ஃபாரஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து கல்லட்டி மலை ஏறி ஊட்டி வழியாக திரும்ப சத்தியமங்கலமே போய் ஜாயின் பண்ணுவோம். ஸோ இப்படி ஒரு ரவுண்ட் ட்ரிப்பை தான் இந்த ஒன் டே டிரைவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. எங்களோட இந்த ஒன் டே டிரைவ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சேலம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். சேலம்லேருந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான இந்த சன்ரைஸை ரசித்து பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். அண்ட் நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்து டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக எங்களோட ட்ராவலை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணோம். அண்ட் சத்தியமங்கலம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொடிவேரி ஃபால்ஸ் தான். ஸோ ஆன் தி வே போகிற வழியில் இந்த ஃபால்ஸை ரசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு போகலாம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு 9 o'clock சத்தியமங்கலமில் வந்து ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் நான் சொன்ன இந்த ரூட்டெல்லாம் நைட்டுக்குள்ளே கவர் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து போக முடியும். ஸோ சத்தியமங்கலம் ரீச் ஆனதுக்கப்புறம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் டெம்பிள் தான். ஸோ போகிற வழியிலேயே அங்கேயே காரை நிறுத்திட்டு போய் இறங்கி சாமியை கும்பிட்டுட்டு நம்ம ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காடு மலைன்னு ட்ராவல் பண்ணுறோம். ஸோ போகிற வழியில் இந்த டெம்பிள் இருக்கிறப்ப நம்ம அங்கே இறங்கி இந்த சாமியை கும்பிட்டுட்டும் நம்ம போகலாம். ஒன்ஸ் பண்ணாரியை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். அங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். அது வந்து ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ டிக்கெட் தான். ஸோ இங்கே இருந்து தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரான நம்மளோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் இருந்து தின்பம் கிராஸ் ஆகி ஹாசனூர் போகிற வரைக்கும் இருக்கிற ரூட்டு பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் ரொம்பவே நடமாடுற இடம் தான். ஸோ இந்த இடத்துலலாம் எங்கேயுமே நம்ம காரை நிறுத்தி இறங்காமல் இருக்கிறது ரொம்பவே சேஃப். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே நிதானமாக இந்த ஒரு காடு பகுதியை வந்து ரசிச்சுக்கிட்டே பொறுமையாக போகலாம். நாங்கள் இது வந்து மே மிடில் போனதுனால பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கொஞ்சம் வறட்சியாக இருந்தது. இருந்தாலும் இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுலேயும் ரொம்ப சைலண்ட்டாக இந்த காட்டோட சவுண்டை கேட்டுகிட்டே ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த இடம் நாங்கள் கிராஸ் பண்ணுறப்ப பகல் டைமு அண்ட் ரொம்ப வறண்ட இடமா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து எங்களால் எந்த அனிமல்ஸும் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியல. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யானை அண்ட் புலி நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் நிறையா நாங்கள் அதை பற்றி வீடியோவும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் ஆல்மோஸ்ட் வந்து மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செழிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டைமில் இங்கே ஒரு ட்ரைவ் போனால் உண்மையிலே செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் தின்பம் மலை வந்து ஏற போகிறோம். ஸோ ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா தின்பம் மலை. இப்போ அந்த மலை தான் நம்ம ஏறி கிராஸ் பண்ணி ஹாசனூருக்கு ரீச் ஆக போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து தின்பம் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அண்ட் 27 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ அந்த 27 ஹேர்பின் பென்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக வரும். உடனே நம்ம ஹேர்பின் பெண்ட் எடுத்து திரும்பி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இது டேஞ்சரஸான ரூட்டு தான், ரொம்பவே பார்த்து நம்ம ஓட்டிகிட்டு போகணும்.
கொடூர் மகபாங்க முன்னாடி பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்கு. அந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் அங்கே தாங்க அங்கே பார்த்தீங்களா, அங்கே தான் ஏகப்பட்டதாகும். உனக்கு சுத்தி சுத்தி இப்ப பாரு திரும்பிக்கிட்டே இருப்ப சித்தி. ஹேப்பிங் பெண்டிங்க ஊட்டி மாதிரி அங்கங்கெல்லாம் இருக்காது, இது திரும்பிக்கிட்டே இருக்கும். இந்த தின்பம் மலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான மலை தான். ஏன்னா ஹேர்பின் பென்ஸில் ரொம்ப ஷார்ட் இடத்துல வரதுனால நிறைய ஆக்சிடென்டல் வந்து இங்கே நிறைய நடக்குது. ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா லைவாக ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தோம். சின்ன ஆக்சிடெண்ட்டு தான். ஸோ அது இந்த ட்ரிப்பில் இல்லை, இதுக்கு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் ட்ரிப்பு மறுபடி தின்பம் போனோம், அதுவும் நைட்டில் ஏறினோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி நின்றுட்டு இருந்தது. பின்னாடி இருந்து ஒரு லாரி வந்து பிரேக் பிடிக்காமல் வந்து சல்லுன்னு மோதிடுச்சு. பட் எந்தவித சேதாரமும் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் இங்கே வந்து நிறையவே நடக்குது. ஸோ இந்த மலை நம்ம ஏறி போகிறதுக்கு அண்ட் பார்க்கக்கூடிய சினாரியோஸ்லாம் எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரொம்ப நிதானமாக கவனமாக இந்த மலைகள்லாம் ஏறி போனால் நம்ம வந்து இந்த இடத்தெல்லாம் என்ஜாய் பண்ணி இந்த சீனிக் வியூலாம் பார்த்துட்டு போகலாம். இந்த தின்பம் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் ஹைவே ரோடு தான். ஸோ நிறைய லாரிகள்லாம் இந்த இடத்துல வந்து ட்ராவல் ஆகும். நிறைய லோட் லாரிஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போகிறதுக்கான ஒரு ஹைவே ரோடு தான். அதனால பார்த்திங்கன்னா நிறைய லாரிஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடும். ஸோ அதனாலே ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா வர லாரி எல்லாமே பயங்கர லோடோடு வரும். ஸோ ரொம்ப கவனமாக நம்ம போகணும். ஸோ இந்த தின்பம் ரோடு எந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரோ, இதுக்கு அடுத்து நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கக்கூடிய அந்த கல்லட்டி ரோடும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு ரோடு. ஸோ அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக நிறைய ஆக்சிடென்டல்லாம் நிறைய நடந்திருக்குது. நிறைய ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய பள்ளத்துலலாம் நிறைய வண்டி கவர்மெண்ட் பஸ்ஸு முதற்கொண்டு அங்கே வந்து விழுந்த ஒரு ஆக்சிடென்டல் ஜோன் தான் இது. இது இப்படி படிச்சதுல இதெல்லாம் தெரிஞ்சிச்சேப்பா? இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாம் ஹில்ஸ் ஏறுறாங்கல்ல, நிறைய ஹில்ஸ் ஏறி பழகிட்டு. ஸோ நாங்கள் ஒன் டேயில் 2 டேஞ்சரஸ் ரோடும் ட்ரைவ் பண்ணுறோன்னா எங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்குது. இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ண அனுபவம் வந்து நிறையா டைம் இருக்கிறதுனால ஸோ இந்த டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த 2 டேஞ்சரஸான ஒரு ரூட்லேயும் வந்து ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் கல்லட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறுறதுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்களே தவிர ஊட்டியில் இருந்து முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு இறங்குறத அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கல்லட்டி ரோடவையும் வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ தின்பமலை ஏறிட்டோம். ஸோ இங்கே தின்பம்லேருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா ரோடு வந்து பிரியும். ஸோ அந்த ரோடெல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள் அங்கே நிறையவே இருக்குது. அண்ட் போகிற ரூட்டுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். பட் இந்த டைம் நாங்கள் வந்து அங்கே பிளான் பண்ணல. அண்ட் அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டே ஒரு ரெசார்ட்டுக்கெலாம் கூட இருக்குது. ஸ்டே பண்ணி அந்த வைல்ட் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக ரெசார்ட்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் நேராக ஹாசனூருக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் ஹாசனூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு 2 ரோடு வந்து பிரியும். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஹாசனூர் போகும், இன்னொன்று ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கெர்மாலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகுது. அது வந்து அதுவும் பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்டர் கிட்ட இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு கிராமம் தான். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸோட நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னதுனால சரி கொஞ்சம் தூரம் அந்த வழியில் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு ஏதாவது வைல்டு அனிமல் வந்து கண்ணில் படுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் நாங்கள் வந்து ரூட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் ரூட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன பாதையாக ஒத்தையடி பாதையாக இருந்தது. கொஞ்சம் எங்களுக்கு வந்து பயமாக தான் இருந்தது. ஆக்சுவலி ஏதாவது யானை அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம அதை சமாளித்து பின்னாடி ரிட்டர்ன் வர்றது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது ஆன் தி வே போகிற ரூட்டில். ஸோ நீங்களே அதை பாருங்கள். பட் பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் எதுவும் வரல. பட் யானை சாணத்தை மட்டும் அப்போ போட்டுட்டு கிராஸ் ஆகி போயிருக்குது. ஸோ அந்த யானை சாணத்தை மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். எப்பதான் ஜஸ்ட் போட்டு பொண்ணு கூட போயிருக்கு. ஆமா எங்கே போயிருக்கு
நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே பார்த்த அந்த வியூ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஹாசனூர் கிராமம். ஸோ கெர்மேலம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஏறி போகிற மாதிரி தான் ரூட்டுமே வந்து அந்த ரூட்டுமே இருந்தது. பட் நாங்கள் ரொம்ப லாங்கெல்லாம் போகல, போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் யூட்டன் போட்டு திரும்பி வந்துட்டோம். வைல்ட் அனிமல்ஸை எதுவும் பார்க்கல அப்படின்னாலும் செம்ம த்ரில்லிங்காக இருந்தது இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதாவது அந்த கெர்மேலம் ரூட்டு நான் சொல்கிறது, இந்த பர்டிகுலர் ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் ஒரு பக்கம் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தது. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது, எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் வெறும் அந்த ஃபாரஸ்ட் நாய்ஸ் மட்டும் இருந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. பகல்லே எப்படி இருக்க? பகல்லே எப்படி உள்ள அடர்ந்து போய் இருட்டாக இருக்குது. நைட்ல எப்படி இருக்கும்? நான் கண்ண முடியும். சரி, யூட்டன் போட்டுறீங்க. சூப்பராக இருக்குது அந்த சூப்பராக இருக்குது. ஸோ கெர்மேலம் ரூட்டில் இருந்து கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா ஹாசனூருக்கு திரும்பிட்டோம். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்ப ஸ்பேஷியஸாக பார்க்குறதுக்கு பறந்து விரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பிளேஸை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கே முடிச்சிட்டோம். ஸோ அப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 11:30க்கு வந்து நாங்கள் மேலே ரீச் ஆனோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டோம். நல்லாவும் இருந்தது அங்கே சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ ஹாசனூரில் கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வியூ தான். அதாவது இந்த மான்குட்டிங்கள்லாம் பார்த்தோம். என்னடா இந்த தின்பம் ரோட்டில் சத்தியமங்கலம்லாம் கிராஸ் பண்ணி வந்து வைல்ட் அனிமல்ஸே பார்க்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த மான்களை பார்த்தது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஹாசனூர்லேருந்து நான் போட்ட ரூட்டு பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட் தான். ஸோ பந்திப்பூர் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா பார்டரை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் கர்நாடகாவில் வந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்நாடகா பார்டர் கிட்ட தான் வந்துட்டோம். இப்போ கர்நாடகா பார்டர் தான் கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ கர்நாடகாவில் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற அந்த ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டைப்பாக தான் இருக்கும். நான் வந்து அந்த சைடில் வந்து வீடியோ எதுவும் எடுக்கலை. ஸோ வில்லேஜில் வந்து கொஞ்சம் வில்லேஜ் அண்ட் சிட்டி கலந்த மாதிரி ஏரியாவில் குண்டலுப்பேட் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அதை தாண்டி தான் நம்ம பந்திப்பூர் போவோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வைல்ட் அனிமல்ஸை வந்து நாங்கள் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது மான் பார்த்தோம், யானை பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அண்ட் காடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறண்டு ரொம்ப லாங்கில் இருக்கிற ரொம்ப தூரமாக இருக்கிற காடெல்லாம் பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட் டைம் நாங்கள் பந்திப்பூர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக அப்படி இருந்தது. இப்போ வந்து ரொம்ப ட்ரையாக பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இது சம்மர் சீசன் இல்லையா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மான்சூன் சீசன். இப்போ நிறைய மான்களை ரொம்ப செழிப்பான காட்டில் இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் பந்திப்பூர் போனப்போ எடுத்தது. எப்படி இருக்கு பாருங்களேன், சூப்பராக. ஸோ ஒரு வழியாக காலையில் இருந்து சத்தியமங்கலம் தின்பம் காடுன்னு அலைஞ்சதுக்கு பந்திப்பூர் வந்து ஒரு யானையை பார்த்துட்டோம். அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே உதவியாக இருக்குப்பா சாப்பாடு இல்லாமல். ஸோ பந்திப்பூரில் பார்த்தீங்கன்னா இன்டீரியராக காட்டுக்குள்ளே போய் மிருகங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து சஃபாரியும் வந்து கவர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் ஊட்டி ட்ரிப் போனப்போ அது எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ இந்த டைம் வந்து வெறும் ரோட் ட்ரிப் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படியே ஆன் தி வேல அந்த வந்த மான்கள் யானைகள்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே எங்களோட ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பார்டர் தான் கிராஸ் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டு பார்டரை கிராஸ் பண்ணி முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு தான் போக போகிறோம்.
ஓடையே தான். முதுமலை புலிகள் காப்பகம். ஸோ வெல்கம் டு முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். எனக்கு பர்டிகுலராக ரொம்பவே பிடிச்ச ரோட்வே இது பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட் டிரைவு. நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்வேயில் வந்து நான் ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். நிறையா மிருகங்களையும் வந்து நாங்கள் விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேயில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா பார்டர் கிராஸ் பண்ணி மறுபடியும் 2 ஹவர்ஸ்லேயே நம்ம திரும்ப வந்து தமிழ்நாட்டு பார்டர் கிராஸ் பண்ணி முதுமலை ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பிரேக் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தெப்பக்காட்டில் தான் எடுத்தோம். அண்ட் தெப்பக்காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த யானை கேம்பில் இருக்கிற ஒரு யானையை வந்து குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே பிரேக் எடுத்து அதோட அழகெல்லாம் நல்லா ரசித்து பார்த்துட்டு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். டொமாட்டோ அடிச்சா பொடிச்சு தூக்கி அடிச்சா குளிப்பாடுறான்னு தெரியும். இந்த இடத்த பார்த்தா வெளிநாடு போட இருக்குல்ல, வெளிநாடு போட இருக்கு. அவ்வளோ வந்து டெய்லி குளிப்பாடவும் அந்த வெளியே பார்த்துட்டே இருக்காங்க. அது நினைக்கும், ஏன்டா நான் குளிக்கிறத ஊரே பார்க்குறீங்களாடா நீங்கள். இல்லை எவ்வளோ மண்ணு இருந்துச்சு, எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. ஸோ முதுமலையில் கொஞ்சம் பிரேக் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசனக்குடி ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வழியில் தான் வந்து கல்லட்டி ஏறி ஊட்டிக்கு போகிறோம். அண்ட் ஆன் தி வேலே மசனக்குடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்து உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த டைமிங்கில் ஊட்டிலையும் சரி கொடைக்கானலுக்கும் சரி போகணுன்னா பாஸ் செக் பண்ணிட்டு தான் பார்த்திங்கன்னா உங்களை உள்ளவே வந்து அலோ பண்ணுறாங்க. அண்ட் நாங்கள் போகிற இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா மோயர் டேம் மசனக்குடியில் இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு இன்டீரியராக ஒரு ரூட்டு போகும் மோயர் டேமு. ஸோ அந்த ரூட்டுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த மோயர் டேமு. ஸோ அதை முடிச்சுட்டு ரிட்டன் அப்படியே மசனக்குடிக்கு வந்து கல்லட்டி ரோடுக்கு வந்துட்டோம். இப்போ பார்க்குற இந்த ரூட்டு தான் பார்த்திங்கன்னா மசனக்குடியிலேருந்து கல்லட்டிக்கு போகிற ரூட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அந்த மலை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இவ்வளோ செங்குத்தான மலையில் தான் வந்து இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஸோ இந்த கல்லட்டி மலைப்பாதை பார்த்திங்கன்னா ஊட்டி ஹில் ஸ்டேஷனில் இருந்து முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஷார்ட் ரூட்டு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ பொதுவாக முதுமலை ஃபாரஸ்ட்லேருந்து ஊட்டிக்கு போகணுன்னா கூடலூர் வழியாக 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போகணும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் அந்த காலத்திலே வெள்ளைக்காரனுங்க வந்து இந்த ஷார்ட் ரூட்டை கட்டி வச்சானுங்க. கட்டி வச்சது தான் வச்சாங்க. இது பயங்கர டேஞ்சரஸான ஒரு ரூட்டு பார்த்திங்கன்னா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மள மாதிரி அவுட் சைடர்ஸ்லாம், அதாவது TN43 தவிர நீலகிரி வெஹிக்கல் ஆர் நீலகிரி வெஹிக்கல் லைசன்ஸ் வச்சுருக்கிற டிரைவரை தவிர வேறு யாரையும் பார்த்திங்கன்னா ஊட்டி மலையில் இருந்து டவுன்வர்ட்ஸ் வந்து இறங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஸ்லோப்புங்கிறதுனால பயங்கர ஆக்சிடெண்ட் நடக்குங்கிறதுனால அந்த வழியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம மசனக்குடியில் இருந்து மேலே ஏறலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் கட்டி வச்சது. ஸோ இங்கே எல்லா ஹேர்பின் பென்ஸ்கிட்டையும் எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஒரு கவுண்ட் மாதிரி போட்டு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்த அந்த டயர் மாதிரி எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னா வண்டி சப்போஸ் அங்கே வந்து வேகத்தில் மோதினாலும் அது அப்படியே வந்து வண்டியை வந்து ரோல் பண்ணி விட்டுரும். அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருக்கிற கேட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகி இடித்து ஒடுங்கி கிடக்கிறத வந்து நிறைய நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக கவனமாக ஓட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பெட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கல்லட்டி ரோடு வந்து ஏறிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே செக்இன் இருக்கும். அதாவது ஊட்டி மலையிலேருந்து கீழே இறங்கி வரப்போ பார்த்திங்கன்னா உங்களை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த வெஹிக்கல், ஊட்டி நீலகிரி வெஹிக்கல் தான், நீலகிரி டிரைவர் தானே அப்படின்னு பார்த்துட்டு தான் உங்களை கீழவே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஊட்டி ஹில்ஸ்க்கு வந்து வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4:45 ஆகுது.
ஸோ நெக்ஸ்ட்டு 10 வந்து இங்கே இவ்வளோ மேலே ஏறிட்டோம். கோத்தகிரி வழியாக தான் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூட்டு போகிறோம். ஸோ போகிற வழியில் வந்து தொட்டபெட்டா இருக்குது. தொட்டபெட்டா பார்த்துட்டு போகலான்னு நினச்சோம். பட் தொட்டபெட்டா பார்த்திங்கன்னா 5 o'clock க்ளோஸ் அப்படிங்கிறதுனால வந்து எங்களால் பார்க்க முடியல. கரெக்டாக நாங்கள் அது க்ளோசிங் டைமுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இருந்தாலும் வந்து எங்களால் பார்க்க முடியல. அண்ட் அப்படியே எங்களோட ட்ராவலை வந்து கொஞ்ச நேரம் இந்த கோத்தகிரி ஊட்டி சைடில் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே எங்களோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். டீ எஸ்டேட் வந்துச்சா? எவ்வளோ நேரம் டீ எஸ்டேட் பார்க்கவே இல்லை. ஊட்டி வந்து நேற்றுலேருந்து ஸோ ஊட்டியில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா சூடாக சூப்பராக ஒரு மேகியை சாப்பிட்டுட்டு கோத்தகிரி வழியாக நாங்கள் சத்தியமங்கலம் இறங்கி சேலம் ரீச் ஆனோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு எங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ டோட்டலி 18 hours ட்ராவலுங்க இது. சேலம் டு சேலம் 18 hours வந்து இந்த ட்ராவலை வந்து நாங்கள் பண்ணோம். சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் தான். ஏன்னா 2 ஒரு மோசமான ஒரு டேஞ்சரஸ் ரோடை வந்து கிராஸ் பண்ணி ஊட்டி ஹில்ஸ் ஏறி நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த டே வந்து எங்களுக்கு வேறு லெவலில் தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம இங்கே க்ராஸ் பண்ண அந்த தின்பம் ஃபாரஸ்ட்டும் சரி முதுமலை ஃபாரஸ்ட்டும் சரி அதுக்கு வந்து டைமிங் இருக்குது. ஸோ அந்த டைமிங் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வரப்போ பார்த்திங்கன்னா நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாங்கள் 3 states ஒன் டேயில் கவர் பண்ண வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ தான் பாஸ் போட்டு வெஹிக்கல் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏரியாவில் வந்து நிறையா வந்து டிராஃபிக் இருக்க தான் செஞ்சது. ஸோ நாங்கள் போனப்பையும் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு இன்ச் பை இன்ச்சாக தான் வந்து நகர்ந்துட்டு இருந்தோம். ஸோ என்ன தான் நாங்கள் வைல்ட் அனிமல்ஸை பார்க்கல அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா இந்த ஒன் டே ட்ரைவ் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் இந்த ஒன் டே ட்ரைவ் பார்த்திங்கன்னா சம்மர் சீசன், அதாவது மே மிடில் தான் வந்து இந்த ஒன் டே ட்ரைவ் நாங்கள் போனோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒன் டே ட்ரைவ் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நிதானமாக கவனமாக வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் டே ட்ரைவ் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off, Hema.